25 ஆண்டுகளில் புதின் மேற்குலகின் நண்பனிலிருந்து உலக அரசியலின் சவாலாளராக மாறிய கதை. 1999ஆம் ஆண்டு டிசம்பர் 31 உலகம் புத்தாண்டை கொண்டாட தயாராகி கொண்டிருந்த அந்த நாளில் ரஷ்ய அரசியலில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிபர் போரிஸ் எல்சன் திடீரென பதவி விலகினார். அந்த ஒரே அறிவிப்புடன் ரஷ்யாவின் எதிர்காலம் ஒரு புதிய மனிதனின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டது. அவர் விளாடிமிரின் புட்டின். அப்போது அவர் உலகிற்கு பெரிதாக அறிமுகமானவர் அல்ல. முன்னாள் உளவுத்துறை அதிகாரி, குறைந்த பேச்சு, கட்டுப்பட்ட உடல் மொழி, அவ்வளவுதான். ஆனால் அந்த நாளிலிருந்து தொடங்கிய பயணம் 25 ஆண்டுகளுக்கு பிறகு உலக அரசியலின் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய கதையாக மாறும் என்று யார் நினைத்திருப்பார்கள்? எல்சன் பதவி விலகும் போது புதினிடம் சொன்ன ஒரு வரி இன்று வரலாற்று முக்கியத்துவம் பெறுகிறது. ரஷ்யாவை கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தைகளையே தனது அரசியல் வாழ்நாளின் மையமாக புதின் மாற்றிக்கொண்டாரா, அல்லது அதையே ஒரு காரணமாக்கி ரஷ்யாவை மேற்குலகுடன் நேரடி மோதலுக்குள் தள்ளினாரா? முதல் புதின் மேற்குலகை நோக்கி கை நீட்டிய தலைவர். 2000களின் தொடக்கத்தில் புதிய புதின் மேற்குலகுக்கு எதிரானவராக தோன்றவில்லை. மாறாக நேட்டோவுடன் ஒத்துழைப்பு, வணிக உறவுகள், மேற்கு நாடுகளுடன் உரையாடல், இவையெல்லாம் அவரது ஆரம்பகால அரசியலின் அடையாளங்களாக இருந்தன. 2001இல் 11/9 தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவித்த முதல் உலக தலைவர்களில் புதினும் ஒருவர். 2002இல் நேட்டோ ரஷ்யா கவுன்சில் உருவாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ரஷ்யா மேற்குலகின் ஒரு பகுதியாக மாறுமா என்ற கேள்வி பல அரசியல் விமர்சகர்களிடம் எழுந்தது. அந்த காலத்தில் புதின் சொன்ன ஒரு வாக்கியம் இன்றும் நினைவு கூறப்படுகிறது. யுக்ரைன் ஒரு சுயாதீன நாடு. தனது பாதுகாப்பு முடிவுகளை எடுக்க அதற்கு உரிமை உண்டு. ஆனால் அதே மனிதன் 20 ஆண்டுகளுக்கு பிறகு யுக்ரைன் ஒரு உண்மையான நாடே இல்லை என்று கூறுவான் என்று யார் நினைத்தார்கள்? இரண்டாவது புதின் அதிகாரத்தின் மையம். 2000 முதல் 2010 காலகட்டத்தில் புதின் ரஷ்யாவின் உலக அரசியலை மாற்றத் தொடங்கினார். ஊடகங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. எதிர்க்கட்சிகள் பலவீனப்படுத்தப்பட்டன. ஒலிகார்க்குகள், அதாவது பணக்கார அரசியல் சக்திகள் அடக்கப்பட்டனர். ரஷ்யாவில் நிலைத்தன்மை ஏற்பட்டது. பொருளாதாரம் ஓரளவு மீண்டது. சாதாரண ரஷ்யர்களுக்கு புதின் குழப்பத்திலிருந்து நாட்டை மீட்ட தலைவரானார். ஆனால் அதே நேரத்தில் அதிகாரம் ஒரே மனிதனிடம் குவியத் தொடங்கியது. சோவியத் நிழல், காயப்பட்ட ஈகோ. புதினின் அரசியலை புரிந்து கொள்ள சோவியத் யூனியனின் வீழ்ச்சி மிக முக்கியமான இடம் பிடிக்கிறது. அவர் அதை 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய புவியியல் பேரழிவு என்று அழைத்தார். சோவியத் யூனியன் உலக வல்லரசாக இருந்தது. ஆனால் ரஷ்யா அந்த அந்தஸ்தை இழந்த நாடாக மாறியது. பலர் சொல்வது போல் இந்த இழப்பு புதினின் ஈகோவை காயப்படுத்தியது. மேக் ரஷ்யா கிரேட் அகெயின் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தவில்லை என்றாலும் அந்த எண்ணம் அவரது அரசியலில் ஆழமாக பதிந்திருந்தது. திருப்புமுனை, மேற்குலகுடன் மோதல். 2014 கிரிமியா இணைப்பு. அந்த நாளிலிருந்து ரஷ்யா மேற்குலகம் உறவு முற்றிலும் மாறியது. நேட்டோ விரிவாக்கம், யுக்ரைனின் மேற்கு நாடுகளை நோக்கிய நகர்வு, பொருளாதார தடைகள், இவை அனைத்தும் புதினின் பார்வையில் ரஷ்யாவை சூழ்ந்து வளைக்கும் முயற்சி. மேற்குலகம் சொல்வது புதின் ஒரு ஆக்கிரமிப்பாளர். புதின் சொல்வது நான் ரஷ்ய இறையாண்மையை பாதுகாக்கிறேன். 2022 உக்ரைன் போர் எல்லாவற்றையும் மாற்றிய தருணம். 2022 பிப்ரவரி சிறப்பு ராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் தொடங்கிய போர் 3 ஆண்டுகளில் நெருங்கும் ஒரு பேரழிவாக மாறியது. யுக்ரைன் நகரங்களின் அழிவு, லட்சக்கணக்கான உயிரிழப்புகள், 1 கோடி மக்கள் அகதிகள். ரஷ்யா பொருளாதார தடைகள், அதிக பணவீக்கம், உலக அரங்கில் தனிமை ஆகியவற்றை சந்தித்திருப்பினும் புதின் கூறுவது ஒன்றே: நான் என் நாட்டை பாதாளத்தின் விளிம்பிலிருந்து காப்பாற்றினேன். எல்சனின் வார்த்தை நிறைவேறியதா? ரஷ்யாவை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை புதின் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்? மேற்குலகுடன் இணைந்து வளர்வதா, அல்லது தனித்து நின்று மோதுவதா? அதற்கான பதில் இன்னும் தெளிவாகவில்லை. ஒரு விஷயம் மட்டும் உறுதி: கடந்த 25 ஆண்டுகளில் உலகம் ஒரே புதினை பார்க்கவில்லை, பல புதின்களை பார்த்திருக்கிறது. அந்த மாற்றத்தின் இறுதி முடிவு என்ன? போர் எப்படி முடியும்? ரஷ்யாவின் எதிர்கால திசை எது? இந்த கேள்விகளின் பதில்தான் புதின் வரலாற்றில் பாதுகாவலரா அல்லது அழிவின் காரணமா என்று தீர்மானிக்கப் போகிறது.